அல்லேலூயா. சித்தமுண்டு என்று சொல்லி சித்தமுண்டு சொஸ்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினார். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினார். விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மாற்று மதங்களுக்கும் என் தெய்வம்தான், அவர்களுக்கும் தெய்வம். அல்லேலூயா. ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது, ஊரில் ஒரு மேரேஜ் நடக்கிறது. இவன் நல்லா அழகாக முடியை வெட்டி சேவ் பண்ணி சாப்பாடு பரிமாறுகிறான் ஜனங்களுக்கெல்லாம். அவர்கள் கேட்கிறார்கள், என்று இவன் குணமாக்கினான், என்று இவன் குணமானான். யார் குணமாக்கினது? எந்த மருத்துவமனைக்கு நீ கொண்டு சென்றாய் என்று கேட்டால் ஜீவ ஒளி ஜபக்கோபுரம். அல்லேலூயா. அடையாளமே அதுதான். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்? அந்த தாய் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றினாள். எங்கள் தெய்வங்கள் கைவிடவில்லை. ஆனால் ஒன்றை சொன்னார் ஆண்டவர். ஒரு திருவிழாவின் போது ஒரு பையனுடைய பெயரை சொன்னார். இப்படி ஒரு நண்பன் அவனுக்கு உண்டா என்று கேட்டார். ஆம் உண்டு. அவனுக்கும் இவனுக்கும் அடி நடந்ததா, சண்டை நடந்ததா? ஆமாம் நடந்தது. ஒரு திருவிழா காலத்தில் 2 பேரும் அடி வைத்தார்கள். அன்றோடு திருவிழா பிரச்சனையும் முடிந்து விட்டது. பூஜை போடுவதில் ஏற்பட்ட தகராறு. ஒருவன் மந்திரம் வைத்தான், ஒருவன் மந்திரத்தால் கட்டப்பட்டான். ஆகவே பைத்தியம் வரைக்கும் பிசாசால் தான் உண்டாயிருக்கிறது என்பதற்கு இதை சொல்லுகிறேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. இதுக்கெல்லாம் மருத்துவமனையில் மருந்து இருக்கா? கிடையாது. எல்லாவற்றிற்கும் என் தேவன்தான் பெரியவர். அந்த தேவனை மெய்யாய் தேடுங்க. எப்பேற்பட்ட அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாடுவா, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் இயேசுவிற்கு ஒரு அல்லேலூயா. அதிசயம் செய்வாரா செய்ய மாட்டாரா? 2002 என் தாய் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது, இரவு அமர்ந்திருக்கும் போது, ஒரு சகோதரியும் ஒரு புருஷனும் ஒரு ஆண் பிள்ளை வருகிறார்கள். ஒருவரிடத்தில் விசுவாசம் இருக்கிறது, ஒருவரிடத்தில் அவிசுவாசம் இருக்கிறது. அவிசுவாசம் இருக்கிறவன் விசுவாசி அல்ல, அவன் மாற்று மதத்தை சேர்ந்தவன். ஆனால் இந்த சகோதரி இந்த சபையில் ஒரு விசுவாசியாக அக்காலத்தில் இருந்தார்கள். அவனுடைய சகோதரனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. பைத்தியம் அடிக்கடி பிடிக்கும். பைத்தியம் அடிக்கடி பிடிக்கும். பைத்தியம் பிடிக்கும் போதெல்லாம் ஒரு புளிய மரத்தில் கட்டி வச்சுருவாங்க, ஒரு பெரிய மரத்தில் கட்டி வச்சுருவாங்க. அவ்வளோ ஆக்ரோஷமாக வரும். எல்லா முறையும் மந்திரவாதிகிட்ட போவாங்க. மந்திரம் வரும்போது அந்த பிசாசு கிரியை செய்யும் போதெல்லாம் மந்திரவாதிகிட்ட போய் அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தற்காலிகமாக கட்டுப்பாட்டில் வச்சுருவாங்க. இது வாழ்நாள் முழுதும் கிட்டத்தட்ட அவன் 6வது வகுப்பிலே இருந்து இருக்கிறது சம்பவம். இப்போ தேவனை அறிந்த சகோதரி இப்பொழுது ஜேபிஆர் பாஸ்டரை கூட்டிகிட்டு போவோம் என்று சொல்கிறார்கள். அப்போ அவளுடைய சகோதரியுடைய இன்னொரு சகோதரியுடைய புருஷன் தான் இந்த மாற்று மதக்காரன். அவன் சொல்ல மந்திரவாதிட்டு போவோம். மந்திரவாதி பெருசா, இயேசு பெருசா? நம்புறவங்க ஏன் இப்படி ஸ்லோவாக பேசுறீங்க? அவன் சொல்கிறான் மந்திரவாதிகிட்ட போவோம். உங்கள் இயேசுலாம் ரொம்ப ஸ்லோ.
விடுதலையெல்லாம் சிலருக்கு ஸ்லோ தான், சிலருக்கு உடனடியாக கொடுத்துருவார். ஆனால் அவள் எப்படியா கட்டாயப்படுத்தி இங்கே கூப்பிட்டு வந்தான். யார்? அக்கா புருஷனை. ஆனால் பைத்தியம் பிடிச்ச பையனே இல்லை, அவனை கட்டி தான் வச்சுருக்காங்க. அவனால் கொண்டு வர முடியாது. ஏன்னா காரில் கூட்டு வந்தால் கார்லேருந்து ஜம்ப் பண்ணிடுவான். ஆகவே கர்த்தராகிய தேவனை விசுவசித்த அந்த மகளுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், உன் குமாரனுக்கு விடுதலை கொடுப்பேன், நீ போ என்று சொன்னார். அதுதான் வார்த்தை, ஒரே வார்த்தை. உடனே அவள் சொல்ல, பாஸ்டர் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தாதான் விடுதலை. நான் சொன்னேன், கர்த்தர் வந்தாதான் விடுதலை. அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பாஸ்டர் வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் வந்தால் தான் பாஸ்டரும் பின்னாடி போக முடியும். அல்லேலூயா. ஆனால் இங்கே அன்னைக்கு அப்படியெல்லாம் நடந்த உரையாடல், அதுவும் ஒரு ஓய்வு நாள் தான், ஒரு காலை வேலை. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, அவன் விடுதலை ஆகுவான். நான் சொன்னேன், நான் எல்லாம் வரமாட்டேன், ஜெபம் பண்ணி என்ன தரேன், நீ கொண்டு கூட அவன் சுத்தமாவான். இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லை பாஸ்டர் நீங்கள் கட்டாயம் வரணும். உடனே அவன் மச்சாங்காரன் சொல்லுவான், நான் அப்போவே சொன்னேன் இந்த பாஸ்டரை நம்ப கூடாது, மந்திரவாதியை நம்பலாம், பாஸ்டர் நம்பக்கூடாதா? மந்திரவாதிகிட்ட போகிறான், போயிருந்தால் இந்நேரம் சுத்தமாக இருப்பான். நீ இவர் வரமாட்டார், போய். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ விக்கிரகத்துடையவன், நீ விக்கிர சேனைகளுக்குரியவன், நான் விக்கிரகத்தை உண்டாக்கின தேவன், யார் தேவன் என்று இன்றைக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். வீட்டு முற்றத்தில் இந்த உரையாட நடக்கிறது. நான் வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்து இருக்கிறேன். யார் தேவன் என்று இன்றைக்கு காண்பிப்பேன், நீ போ. நீ கட்டி வைத்திருக்கிற மகன் பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், நேந்திரம் பழம் சாப்பிட்டுட்டு இருப்பான், போ. அவ்வளோதான், ஒரே வாக்குத்தத்தம். தேவன் ஒரு ஆக்ரோஷத்தில் கொடுத்த விடுதலை. அங்கே போனால் கட்டவிழ்க்கப்பட்டு அவன் கால் மேல் கால் போட்டு அவன் நேந்திரம் பழத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். உற்சவமாக கையை தட்டுங்க. இப்போ கட்டவிழ்த்தது யார்? அது ஒரு தோட்டத்தில் இருக்கிற வீடு, இவர்களை தவிர அங்கே யாரும் கிடையாது. ஆனால் கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில் அவன் ஒரு பழம் சாப்பிட்டு கொண்டு இருந்தான், சொஸ்தமடைந்து. ஆகவே நம்புங்க கர்த்தரை, அவரை விட பெரிய தேவன் இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் உலகத்தை உண்டாக்கினது அவர், உலகத்தை உருவாக்கினது அவர், உங்களை படைத்திருக்கிறதும் அவர்தான். ஆகவே அவர் படைத்த நீங்கள் அவரைத்தான் தொழுது கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள் எத்தனை முகம் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு ஆளும் ஒரு கேரக்டரு இல்லையா? ஒரே மாதிரியே இருக்கீங்க எல்லாரும், விதவிதமாக படைச்சிருக்காருல்ல. அப்போ எப்பேற்பட்ட தேவன்! அல்லேலூயா. அப்படியே சாயலை படைத்திருக்கிறார். அப்படி சாயலில் உண்டான நீங்கள் பாவம் செய்யலாமா? இந்திரா, பாவம் செய்யலாமான்னு ஒரு கேள்விக்கு பேர் சொல்லுங்க. செய்யக்கூடாது. சிஸ்டர் சொல்ல, பாவம் செய்யலாமா? ஏன் பாவம் செஞ்சால் என்ன? கேட்குறேன், பாவம் செஞ்சால் என்ன? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. சரி, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. என் பொண்டாட்டிகிட்ட கேட்குறேன், பாவம் செய்யலாமா? ஏன் செய்யக்கூடாது? கர்த்தருக்கு கோபம். பின்ன பாவத்தை எப்படி உணர்ந்து கொள்ளுதல்? தப்பு பண்ணதானே அதனுடைய ஃபீல் தெரியும், ஆனால் துரோகம் தெரியும் இல்லையா? தப்பே பண்ணாமல் எப்படி தப்பை பற்றி உணர முடியும்? நான் தப்பு பண்ணேன், பாவத்தை உணர்ந்தேன், ஃபீல் பண்ணி உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறா, அப்படி தானே? அது மேலான ஆசீர்வாதம். உச்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே மனிதன் பாவம் செய்யக்கூடாது என்பதான் சத்தியம் இல்லையா? கிறிஸ்து வேதத்தை அறிந்து உணர்ந்த பிறகு நம்ம அந்த சைடில் போகக்கூடாது, விற்கிறத விட தேடக்கூடாது, குறியேக்க போகக்கூடாது, என்ன வந்தாலும் போகக்கூடாது. என்ன வந்தாலும் கர்த்தர் தான். விடுதலை தந்தாலும் கர்த்தர், விடுதலை தராவிட்டாலும் கர்த்தர். அல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேச மீட்பரை பார்க்கை
அவ்வளவு அன்பு கூர்ந்தார். அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பம் வந்தாலும் அவர் கைவிட மாட்டார். நீங்கள் நிறைய பேர் துன்பத்தில் இருக்கீங்க. அதிக துன்பம் இருக்கிறவங்க ஒன்று எளிமை நில்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு வயசு 80 ஆச்சு, வாலிப பிள்ளைகளை கேட்குறேன், உட்காருங்க. நீங்கள் உங்களுக்கு நீ என்ன பரலோக டிக்கெட் போட்டு அனுப்ப வேண்டியதுதான். இந்த வாழ்க்கையில் போராட்டம், கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, தீரா பிரச்சனை, அப்படி யாராக இருந்தால் சொல்லுங்கள். என்ன சிஸ்டர் உங்களுக்கு வயசு எத்தனை? எத்தனை? 50 வயசா? 52. கீழே வாங்க சிஸ்டர். நீங்கள் உலகத்தையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, உட்காருங்க. வாழ்கிற ரொம்ப போராட்டமாக இருக்கும் பாருங்க. உங்களுக்கு என்ன வெளிநாட்டு போகணும் தானே, டிக்கெட் ஓகே போகும், அவ்வளோதான். வியாதி சொஸ்தம் ஓகே. அதாவது தீராத பிரச்சனை, தீர்க்க முடியாத துக்கத்தோட யாராவது வந்திருந்தா சொல்லுங்களேன். அவர் என்ன சொல்கிறார்? என்ன வந்தாலும் நம்புவேன் எனது இயேசுவை, யார் கைவிட்டாலும் நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவேன். சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்ட பிரச்சனை யாருக்கு என்ன இருக்கு? யாருக்கு? உங்களுக்கு வயசு எத்தனை? பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம். நியாயமான கேள்வி. சரி. வெரி குட். ஒரு 20 வருஷம் சர்வீஸ் தான் உண்டு. சரி. அந்த சர்வீஸில் கிடைச்ச பணத்தையும் 2 பேர் அதில் போடு இதில் போடுன்னு சொல்லி எடுத்து வாங்கி கொண்டு இந்த டிஸ்கடால் கேட்டு நிறுவனம் எனக்கு ஒன்றும் இல்லை, டிஸ்கடால் கேட்டு ஒரு நிறுவனம் வச்சுருந்தாங்க. தெரியல. பள்ளிக்கூடத்தில் வந்து கார் கொண்டு வந்து என்ன கூட்டிகிட்டு போய் எப்படியாவது அந்த பணத்தை வாங்கி எங்கே போட்டாங்க. 20 லட்சம் அது போச்சு. அது போச்சு ஆற்றுல போச்சு. அடுத்தது அதான் பிரச்சனை. என்ன வயசு சொல்லுங்க சிஸ்டர். பிறகு தைரியமாக சொல்லுங்க பார்ப்போம். 30 பவுனுக்கு நகை எனட்டா. எனக்கு அண்ணனுக்கு மக, எனக்கு பிள்ளை இல்லை, அதனால இது வந்து எனக்கு அண்ணனுக்கு மகனுக்கு மகனாக்குங்க. பேரன் எளிமை நெல்லு பார்ப்போம். பேரனுக்கு பேர் என்ன? பேரனுக்கு பேர் என்ன? ஜபரின் அஜோ. அமுதன். உங்க பேர் என்ன? அப்போ ஞானாமிர்தம். அப்போ சூப்பர். கையை தட்டுங்க. பேர்லேயே ஞான அமிர்தம். அமிர்தம்னா என்னது? அதுக்கு ஒப்பான இனிப்பு கிடையாது. ஞானம்னா பரலோகத்தினுடைய ஞானம். அந்த ஞானமுடைய அவர் முட்டாளாக செயல்பட்டிருக்கிறார்கள். எவனோ கேட்டான்னு சொல்லி பழத்தையெல்லாம் மாறி போட்டுக்கிட்டு கொடுத்துருவீங்க. கடவுளை இப்படி இருந்தாச்சு நான் வந்திருப்பேன். தரல. சரி, இப்போ நீங்கள் எம்டி வெசல் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் அதிலே சந்தேகம் இருக்குது. சித்தமானால் தரட்டும். அது என்ன சிஸ்டர்? நான் ஒன்று கேட்கவா? இருக்கட்டும். எத்தனை வருஷமா? ஆபத்து காலத்தில் பொருத்தனை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. செலுத்தினீங்களா பொருத்தனை? எங்க செலுத்தினீங்க? அங்கதான் பிரச்சனை. அந்தி கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவ வித்தியாசமா தான். 30 பவுன் கிடைச்சா என்ன செய்வீங்க சொல்லுங்க? பவுன் கண்டிப்பாக கொடுப்பேன். அப்போ நீங்கள் தான் அபிவிசுவாசி. உட்காருங்க உட்காருங்க. இன்னும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த 30 பவுன் கிடைத்தால் 2 பவுன் அவன் ஆண்டவருக்கு தருவேன் இன்னும் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தாளம் போடுங்க.
விசுவாசத்துக்கும் அவிவிசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த உங்களுக்கு குற்றவாளியை பார்க்கல, பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியாக பார்க்கிறேன். அல்லேலூயா. பாதிக்கப்பட்ட சகோதரி. ஆனாலும் இப்படி ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்கவே மாட்டார். இப்போ 30 பவுன் வாங்கி தந்தா 2 பவுன் உமக்கு தருவேன்னு சொன்னால் அவருக்கு பிச்சையாக கொடுப்பீங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் நன்மை, கர்த்தருக்கு செய்கிற நன்மை. சொல்கிற கழுங்க இந்த அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது. 30 பவுன் நகை வாங்கி தந்தால் உங்களுடைய விண்ணப்பம் தான் நான் 2 பவுன் தருவேன்னு சொன்னால் அது முட்டாள்தனம். இங்கே பாருங்கள் சிஸ்டர், இதே ஊழியத்தில் டிவியில் ஓடிக்கொண்டிருக்க ஒரு சாட்சி, திருவரம்பு என்ற பகுதியில் அந்த சகோதரி இங்கே வந்திருக்காங்களான்னு தெரியாது. 14 பவுன் நகை இழந்தாங்க, 14 பவுன் நகை இழந்தார்கள். திருமணம் ஆன புதுசில் 14 பவுன் தான் அங்கே கெப்பாசிட்டி. அதையே ஒரு திருடிட்டு போனான், அழுதுட்டு போனான் ஸ்டேஷனுக்கு, திருவட்டார் போலீஸ் ஸ்டேஷன். நான் சொன்னேன் பெட்டிஷனை வாபஸ் வாங்க, ஜீவலிக்கு வா, கர்த்தர் வாங்கி தருவார். யாக்கோபின் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. இங்க நான் தான் போலீஸ், இங்க நான் தான் கோர்ட்டு, இங்க நான் தான் ஊழியக்காரன், இங்கே நான் தான் தேவனுக்கு பிள்ளை. சொன்னேன் நீ வா, பொருத்தனை செலுத்திட்டு வா, கேஸை விட்டுறா பண்ணாங்க. அப்புறம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. 1 மாதம் ஓடிவிட்டது, 2 மாதம் ஓடிவிட்டது, 3வது மாதம் தாய் கதறி அழுகிறாள். நான் ஓலை முடைந்து 14 பவுனை சம்பாதித்து என் பிள்ளைக்கு கொடுத்தேன், அதையே திருடிட்டு போனாங்க, வீட்டிலிருந்தே திருடிட்டு போனாங்க. கதறி அழுதாள். கர்த்தர் அந்த சப்தத்தை கேட்டாள். ஏற்கனவே பொருத்தனை சப்தத்தை கேட்டால் இப்பொழுது கதறி அழு. நான் சொன்னேன், பொருத்தனை செலுத்தும் போதே சொன்னேன், யாருக்கு சொன்னாலும் 3 மாதம் 41 நாள் 90 நாள் இப்படி தான் சொல்லுவேன். அப்படி தானே